அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியானியா அன்போடு வரவேற்கின்றது. குரலும் பொருளும் என்ற பகுதியில் 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். தம்மினும் பெரியவர்களை துணை கொள்ளல். குரல்: அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். பொருள்: ஒவ்வொருவரும் தம்மினும் தர்மங்களை அறிந்தவர்களாகவும் அனுபவம் முதிர்ந்தவர்களாகவும் திறமை உள்ளவர்களாகவும் இருக்கிற பெரியவர்களுடைய ஆதரவை தேவைக்கு தகுந்தபடி ஆராய்ந்தறிந்து சம்பாதித்து கொள்ள வேண்டும். உற்ற நோய் நீக்கி உறா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். அப்படிப்பட்ட பெரியவர்கள் ஒருவனுக்கு வந்துவிட்ட துன்பங்களுக்கு உடனே வேண்டிய பரிகாரங்களை செய்து இனி அப்படி துன்பங்கள் வராதிருப்பதற்கு வேண்டிய முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகளையும் செய்ய வல்லவர்கள். ஆகையால் அவர்களை தேடி அடைய வேண்டும். அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். பெரியவர்களை அண்டி அவர்கள் எப்போதும் நமக்கு ஆதரவாக இருக்கும்படி செய்து கொள்வது பெறுதற்கருமையான பாக்கியங்களிலெல்லாம் மிகவும் பெரிய பாக்கியம். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையும் எல்லாம் தலை. அந்த பாக்கியம் கிடைத்துவிட்டால் பிறகு அப்பெரியவர்களே நம்முடைய காரியங்களை தம்முடைய காரியங்களாக முன்னால் நின்று நடத்துவார்கள். ஆனால் தம்மை காட்டிலும் அறிவு, அனுபவம், திறமை முதலியவற்றில் பெரியவர்கள் தமக்கு எப்போதும் துணைவராக இருக்க பெறுவது தமக்குள்ள எல்லா வல்லமைகளிலும் சிறந்த வல்லமையாகும். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். குறிப்பாக ஓர் அரசனுக்கு ஆராய்ந்து அறிவு சொல்ல கூடியவர்களே அவனுக்கு வழிகாட்டும் கண்கள் போன்றவர்களானதால் அந்த ஆலோசனைகளை அவன் தன்னை விட பெரியவர்களாக உள்ளவர்களை தேடி அடைந்து அவர்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை சிற்றார் செய்ய கிடந்ததில். பெரியவர்களுடைய சகவாசம் உள்ளவனாக அவர்கள் ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்ளுகிற ஒருவனை அவனுடைய பகைவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இடிக்கு துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். ஏனென்றால் அப்போதைக்கப்போது இடித்து கூறி அறிவு சொல்லும் பெரியவர்களை துணைவர்களாக கொண்டு குற்றமில்லாமல் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு கெடுது செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். அப்படி இடித்து கூற பெரியவர்கள் துணைவராக இல்லாத அரசன் பாதுகாப்பற்றவன். அவனை கெடுப்பவர்கள் இல்லாவிட்டாலும் தானாகவே கெட்டுப்போவான். முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலை யான் சார்பிலாருக்கு இல்லை நிலை. பெரியவர்களுடைய ஆதரவு வியாபாரிக்கு மூலதனம் போலவும் குழந்தைக்கு தாயின் அணைப்பு போலவும் உதவுவது. மூலதனம் இல்லாத வியாபாரிக்கு லாபம் இல்லை. குழந்தையை அணைத்து ஆறுதல் செய்து அறிவு சொல்லும் தாய் போன்ற பெரியவர்களுடைய ஆதரவில்லாதவர்களுக்கு நல்ல நிலைமை இருக்காது. பல்லார் பகை கொள்ளலீர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பெரியாரை துணை கொண்டு அவர்கள் தொடர்பு விட்டு போகாதபடி நடந்து கொள்ள வேண்டும். தமக்கு துணைவராக உள்ள பெரியவர்களுடைய ஆதரவு விட்டு போகும்படி தவறி நடந்து கொள்வது பல பேரை பகைத்து கொள்வதை விட பல மடங்கு தீமை உண்டாக்கக்கூடியது. இவ்வாறாக பெற்றோர்கள், நம்மை வழிநடத்தும் ஆசான்கள், முன்னோர்கள், மூத்தோர்கள், இப்படியாக அறநெறி தவறாது தர்மம் தவறாது நல்வழிப்படுத்தக்கூடிய பெரியோர்களை நாம்
உதாசீனப்படுத்தாமல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பழக்கத்தையும் குணத்தையும் கொண்டு வரக்கூடிய பெரியோரை துணைக்கூடல் என்ற அதிகாரத்தை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வலியுறுத்தி கருத்து கூறியுள்ளார். குழந்தைகள் அனைவரும் இந்த அற்புதமான உலக பொதுமறை திருக்குறளை நூலான திருக்குறளை மனனம் செய்து மனப்பாடம் செய்து பொருள் உணர்ந்து அதன் வழி நடந்து அறநெறி தவறாது நலமுடன் வாழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். எங்கள் நாட்டியாலயாவில் ஜெயஸ்ரீ நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா பயிற்சிகள் மிக சிறந்த முறையில் அனைத்து பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகின்றோம். எங்கள் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற்று வளமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள் அன்புடன் அழைக்கின்றோம். ஜெயஸ்ரீ நாட்டியாலயா. பண்பும் பயனும் உரித்தாய் அன்பும் அறனும் உரித்தாயின் பண்பும் பயனும் அது. இதுவும் திருக்குறளில் உள்ள ஒரு குறள். அன்புடைமை என்ற அதிகாரத்தில் வரக்கூடியது. அனைவரிடத்திலும் கடிந்து கொள்ளாமல் அறிவு நிலையை பயன்படுத்தி கற்ற கல்வியை வாழ்நாளில் பயன்படுத்தி உயர்ந்த நோக்கத்தை ஏற்படுத்தி வாழ்வில் உயர உறுதியாக இந்த திருக்குறளை உதாரணமாக வைத்துக்கொண்டு நாம் முன்னேறுவதற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்ற கருத்தை வலியுறுத்தி குழந்தைகள் அனைவரும் திருக்குறளை நன்கு தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் முன்னேற அன்புடன் கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எங்கள் நாட்டியாலயாவின் தொடர்பு எண்ணை தொடர்புபடுத்தி விவரங்கள் பெற்று பயிற்சியில் சேர அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ருதி லயரித்தம் என்ற எங்கள் சேனலை தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுக்கவும். நன்றி, வணக்கம்.